தங்கத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த 2 மாதமா ஒரே சீரான விலையில இருந்தது. இப்ப திடீர்னு ஒரு வாரமா கொஞ்சம் கொஞ்சமா ஏறி, அதுவும் குறிப்பா நேற்று முந்தா தினம்லாம் பார்த்தோம்னா, ஒரு கிராம் ஒண்ணுக்கு ரூ. 75 ஒரு சவரன் ஒண்ணுக்கு ரூ. 600 விலை உயர்ந்திருக்கு. இந்த மாற்றம் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியமா இப்ப இருக்கிற ரீசன் அமெரிக்க தேர்தல் அதிபர் முடிவு வந்து அதனுடைய அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து இப்போ பதவியேற்றிருக்காரு. அதையொட்டி அவருடைய அறிக்கை அவர் ரொம்ப ஆக்ரோஷமான அறிக்கையாக இருந்துச்சு. அதாவது அமெரிக்காவை இன்னும் முன்னுக்கு கொண்டு வருவேன், இதுவரைக்கும் நிறைய நடந்த லஞ்ச லாவணியத்தெல்லாம் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தை இன்னும் மேலுக்கு மேல் சீராக்குவேன், குறிப்பாக அமெரிக்க டாலரை வலுப்படுத்துவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதனுடைய பின்னணியாக அதனால் இப்போ வந்து கோல்டு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா எல்பிஎம்ஏன்னு சொல்லிட்டு லண்டன் புல்லியன் மார்க்கெட்டர்ஸ் அசோசியேஷன், அங்கேருந்து அமெரிக்காவும் லண்டன்லேருந்து வரும் அந்த ரேட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ட்ராய் அவுன்ஸாக அதை கணக்கிடப்படும். ஒரு ட்ராய் அவுன்ஸுன்றது 31.1 கிராம். அது வந்து டாலராக கணக்கிடுறப்போ இன்றைக்கி இதுவரைக்கும் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு $2760 அது ஒரு ட்ராய் அவுன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த திடீர் விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாற்றங்கள்லாம் நமக்கு ஒரு பெரிய அளவில் ஏறிட்டு இருந்தபோது இந்திய அரசு வந்து அதுக்கு மீதான வரியை குறைச்சாங்க. தங்கத்தின் மீதான வரியை குறைக்கும் பொழுது ரொம்ப வேகமாக தங்கத்துடைய விலை இறங்கியது. நகை வாங்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு இது ரொம்ப ஒரு உதவிகரமாக இருந்தது. இப்போ திடீர்னு இது ஏறுறதுனால என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் சந்தைகள் ஏற்படுது? அதாவது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த விலைன்றது போன வருஷமே கடந்த வருடமே வர வேண்டிய விலை, உச்சபட்ச விலை. ஆனால் அந்த டைமில் தான் மத்திய அரசாங்கம் குறுக்கிட்டு அதை 15% இருந்த இறக்குமதி வரியை 6% ஆக்கினாங்க. அதனால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டு இருந்த தங்கம் திரும்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இன்றைக்கி 60,200. ஆனால் இன்றைக்கி அந்த சதவீதம் இருந்துச்சுன்னா வரி ஏற்றுமதி இன்றைக்கி 66,000, 67,000 வரைக்கும் அதனுடைய நிலைப்பாடு இருந்திருக்கும். இப்பையும் இந்த 60,200 கூட மத்திய அரசாங்கம் நினச்சா குறைக்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் மீதம் இருக்கிற 6% இறக்குமதி வரியை 1% ஆக்கணும். அதாவது 2012க்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா 1% இருந்தது அந்த இறக்குமதி வரி. அந்த மாதிரி செய்தாங்கன்னா இன்னும் கூட ஒரு $4,000 இந்த தங்கத்தில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த வியாபாரிகள் சார்பாகவும், அதாவது தங்க நகை வியாபாரிகள் நாங்கள் வந்து ஏற்கனவே மெமரண்டம்லாம் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம். இந்த டாலரில் தான் இந்த வர்த்தகத்தினுடைய மொத்த சந்தையுமே இருக்கிறதுனால இந்திய ரூபாயோடைய மதிப்பு டாலருக்கு நிகராக குறைஞ்சிட்டு வரதும் இதோடைய காரணமாக சொல்லப்படுது. உண்மைதானா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட தங்கமே கிடையாதுங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 கிராம் தங்கம் கூட வெட்டி எடுக்கப்படுறதில்லை. ஏன்னா ஏற்கனவே இருந்த கோலார் கோல்டு ஃபீல்டு அது மூடியாச்சு. ஏன் மூடியாச்சு அப்படின்னா, அங்கே தங்கம் இருக்குது, அதை எடுத்து சந்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிராமுடைய விலை வந்து $12,000 வரைக்கும் செலவினங்கள் ஆகுது. அதனால் நம்ம ஏன் அதை போய் எடுக்கணும் அப்படின்ட்டு வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணிடுறோம். இம்போர்ட் பண்ணுற ரேட்டு தான் இன்றைக்கி $7,525 ஒட்டு மொத்தமாக சில்லறை வணிகத்தில் வந்து நிற்கிது. அதனால் இப்போது எல்லாமே முழுக்க முழுக்க வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால நாம் வந்து டாலராக தான் கொடுக்கணும். டாலராக கொடுக்குறப்போ ஐஎன்ஆர் ரொம்ப இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் நாளுக்கு நாள் $83 இருந்த ரேட்டு வந்து இன்றைக்கி $86.60 வரைக்கும் வந்திருக்கு. எப்படி தங்கம் வந்து வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கோ அது மாதிரி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயும் வந்து வரலாறு காணாத அளவுக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ரீசைக்கிளிங் அடுத்த ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இந்த விலையை வந்து ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி இப்படின்னா வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் 8,300 டன் தங்கத்தை அவங்க கையிருப்பு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தது அவங்க முதலிடத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்கிறவங்க ஜெர்மன். அந்த ஜெர்மன் வந்து வெறும் 3,450 டன் தான் வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3,450 டன் 2வது இடமும், 8,300 டன் முதல் இடத்துலையும் இருக்காங்க. அதனால் அமெரிக்கன்ஸ் எப்பயுமே அந்த தங்கத்தில் மட்டும் ரேட்டு குறைய விடவே மாட்டாங்க. இப்போ அந்த 8,300 இருக்குல்லையே, அது மாதிரி 3 மடங்கு நம்ம இந்திய பெண்மணிகள்கிட்ட இருக்குது. அதனால் இந்த தங்கம் எல்லாமே மறுசுழற்சியில் வந்தால் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு நம்மகிட்ட இன்னும் கூடும் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு இது. அதுக்கு என்ன பண்ணணும், மத்திய அரசாங்கம் சில முடிவுகள் எடுக்கணும். அதெல்லாம் டெபாசிட்டாக கலெக்ட் பண்ணணும். அதற்கு சரியான வட்டி வேறு கொடுக்கணும். அப்போல்லாம் கொடுத்தா நிச்சயமாக நம்மளுடைய அந்நிய செலாவணி அந்த டாலர் மதிப்பை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்.